இந்த வீடியோல நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஆஃப் ஸ்டாக் தான் பார்க்க போறோம். இது இன்வெஸ்டருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம இதுல என்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போறோம் அப்படின்னா, மார்க்கெட் கேபிட்டல், புக் வேல்யூ, கரண்ட் பிரைஸ், ஃபேஸ் வேல்யூ, ஆர்ஓஇ, ஆர்ஓசி, அப்புறம் டிவிடெண்ட் ஈல்டு, ஹையர் லோ, அப்புறம் பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ. சரிங்களா? ஸோ நீங்க ஒரு இன்வெஸ்டரா ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம். அதுல பார்ட் 1 இந்த டாபிக்ஸ் வந்து கவர் பண்றேன். ஸோ இந்த வார்த்தைகளை நீங்க நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா இது டோட்டலா புரியாம இருக்கலாம். ஆனால் கவலைப்படாதீங்க. இந்த வீடியோல உங்களுக்கு எவ்வளவு சிம்பிளா சொல்லி தர முடியுமோ சிம்பிளா சொல்லி தரேன். ஸோ இந்த வீடியோ அப்சல்யூட் பிகினர் கைடா இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நம்பர் 1, நான் இப்போ சொல்லி தர போறது கம்ப்ளீட்லி எஜுகேஷனல் பர்பஸ் தான். ஸோ நீங்க இதை எடுத்துட்டு நீங்க ஒரு ஸ்டாக்கை வாங்கினாலும் சரி, இல்லை நீங்க அதை வித்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் அது உங்க ரிஸ்கா தான் இருக்கும். ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறீங்க தெரியுமா, அந்த பணத்துக்கு நீங்க தான் உத்தரவாதமா இருக்கணும். ரெண்டாவது, யூடியூப்ல வீடியோ போட்டு பணம் சம்பாதிக்கிற எத்தனையோ பெருமை நானும் ஒருத்தன் தான். ஸோ இதே மைண்ட் செட்டோட இதே மோட்டிவோட வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ ஷேர் மார்க்கெட்ல ஒரு கம்பெனி அவங்களோட ஷேர் ரிலீஸ் பண்றான்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனி பத்தின எல்லா டீடைல்ஸுமே ஷேர் பண்ணும். அதுல ஒண்ணுதான் மார்க்கெட் கேபிட்டல். நீங்க ஒரு இன்வெஸ்டரா ஆரம்பிச்சீங்க அப்படின்னா மார்க்கெட் கேபிட்டல்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா மார்க்கெட் கேபிட்டல் வச்சுதான் அந்த கம்பெனி லார்ஜ் கேப்பா, இல்ல வந்து மிட் கேப்பா, இல்லைன்னா வந்து ஸ்மால் கேப்பா அப்படின்னு தெரியும். சரிங்களா? ஸோ நான் இப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து டாடா மோட்டர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். நான் இந்த அதாவது இந்த வீடியோ முழுக்கவே டாடா மோட்டர்ஸ் எக்ஸாம்பிளா எடுப்பேன். அது மட்டும் இல்லாம நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஷேர் வேல்யூ தருவேன். அது அப்ராக்சிமேட்டா இருக்காது. உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு பிரைஸ் வச்சு சொல்லி தரேன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம டாடா மோட்டர்ஸோட ஷேரை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ டாடா மோட்டார்ஸ் அவங்க ஷேர் மார்க்கெட் லிஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க மார்க்கெட் வேல்யூ சொல்லி ஆகணும். அதாவது டாடா மோட்டார்ஸோட முழு சொத்து மதிப்பை அவங்க சொல்லி ஆகணும். இப்போ இந்த இடத்துல டாடா மோட்டார்ஸோட மொத்த சொத்து மதிப்பு வந்துட்டு 1000 ரூபாய்னு நினைச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நிறைய நம்பர்ஸ் போட்டோம்னா அவங்க கன்ஃபியூஸ் ஆயிடும். சரிங்களா? ஸோ இப்போ டாடா மோட்டார்ஸோட மொத்த சொத்து மதிப்பு, அதாவது டோட்டல் அசெட்ஸ், சரிங்களா, மொத்த அசெட் வந்துட்டு 1000 ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ இத பங்கு போடணும். பங்கு போட்டாதான் நம்ம ஷேர் வேல்யூ கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸ் நம்மள மாதிரி ஒரு ஆளுக்கிட்ட இந்த ஷேரை விற்க போறாங்க அப்படின்னா இதை வந்து கூறு போடுவாங்க. எத்தனை கூறுகளை வேணா போடுவாங்க. ஸோ நம்ம இப்போ இந்த இடத்துல 10 கூறுகளை எடுத்துக்கலாம். ஸோ 10 கூறா போட்ட உடனே நம்மளுக்கு 100 ரூபாய் கிடைக்குது பாத்தீங்களா? இந்த 100 ரூபாய் தான் இந்த ஷேரோட வேல்யூ. ஸோ நீங்க டாடா மோட்டாரோட ஒரு பங்கு வாங்கணும் அப்படின்னா உங்களோட பங்களிப்பு, உங்களோட ஷேர் எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 100 ரூபாய். இப்போ நான் உங்களுக்கு மார்க்கெட் கேபிட்டல் எப்படி வந்து உருவாகுது அப்படின்றத சொல்லிடுறேன். இப்போ ஷேர் மார்க்கெட்ல ஒரு ஷேர் வந்து லிஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இத ரெண்டா வந்து பிரிப்பாங்க. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா ட்ரெஷரி ஷேர், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் ஷேர். அது என்னடா ட்ரெஷரி ஷேர், அவுட்ஸ்டாண்டிங் ஷேர் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் ஒரு பெரிய கம்பெனியை இப்படி ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? சோ இப்போ டாடா மோட்டார்ஸோட 50% பங்குகளை வந்துட்டு டாடா மோட்டார்ஸே வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது இதை தான் நம்ம வந்து ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இதை அவங்க யாருக்குமே தர மாட்டாங்க. ஸோ இது ஏன் இவங்க வந்து இவ்வளவு ஹோல்டு பண்றாங்க அப்படின்னா இது இவங்க கம்பெனிக்கான ஒரு உத்தரவாதம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இவங்களோட 60% மேல கம்பெனி வாங்கிட்டேன் அப்படின்னா இந்த கம்பெனி டோட்டலா என்னோடது தான். சரிங்களா? ஸோ அந்த உரிமை பறிப்படணும்னு சொல்லிட்டு ஒரு 50% வச்சுப்பாங்க. ஸோ நம்ம இதுதான் வந்து ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங் சொல்லுவாங்க. ஸோ ப்ரமோட்டர் ஹோல்டிங் ரொம்ப முக்கியம். ப்ரமோட்டர் ஹோல்டிங் எவ்வளவு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ஸ்டாக்கு அந்த கம்பெனியை வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணிக்கணும் அர்த்தம். இந்த ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங் தான் அந்த கம்பெனி எந்த அளவுக்கு உறுதித்தன்மையா இருக்கு, அந்த ப்ரமோட்டர் அதாவது அந்த உருவாக்குனவர், அந்த கம்பெனி உருவாக்குனவர் அந்த கம்பெனி மேல எவ்வளவு ட்ரஸ்ட் வச்சிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சிடும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ மீதி 50 ஷேர் தான் இப்போ வந்து நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு விடுறாங்க. சரிங்களா? ஸோ அவங்க வச்சிட்டு இருக்க ஷேரை தான் வந்துட்டு நம்ம ட்ரெஷரி ஷேர்னு சொல்லுவோம். எதை நம்ம வாங்குறதுக்காக அனுப்புறாங்களோ அதை தான் வந்து நம்ம அவுட்ஸ்டாண்டிங் ஷேர் அப்படின்னு சொல்லுவோம். இதை நான் ஒரு கால்குலேஷன்ல சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இவங்க வந்து 10 துண்டுகளா பிரிச்சுட்டாங்களா? ஸோ இப்போ இந்த 10 கூறுகள்ல 5 கூறு டாடா மோட்டார்ஸே வந்து வச்சுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த 5 கூறு இருக்கு பாத்தீங்களா? அதுதான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க, பப்ளிக் ஷேரா வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஷேர். இப்போ ஃபார்முலா பார்த்துடலாம். இப்போ மார்க்கெட் கேபிட்டலோட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஷேர் இன்டு அவுட்ஸ்டாண்டிங் ஷேர். ஓகேங்களா? இப்போ ஷேரோட பிரைஸ் என்ன? 100 ரூபாய். ஸோ இப்போ வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஷேர் எவ்வளோ? 5. அதாவது 5 தான் வந்துட்டு அவங்க நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டாடா மோட்டாரோட மொத்த சொத்து மதிப்பு 500 ரூபாய். சரிங்களா? ஸோ நாளைக்கே நீங்க வந்துட்டு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணும்போது மார்க்கெட் கேபிட்டல்னு சொன்னா அது ஒரு ஷேர் மார்க்கெட்ல ஒரு கம்பெனி லிஸ்ட் பண்ணியிருக்காங்க.
அந்த லிஸ்ட் பண்ண கம்பெனி எவ்வளவு பப்ளிக் கொடுத்துருக்காங்களோ அதுதான் வந்து காசு. நாளைக்கே உங்களுக்கு யாராவது மார்க்கெட் கேபிட்டல் இவ்வளவு ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆக வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, சி பப்ளிக்குக்காக ஒரு கம்பெனி எவ்வளவு கொடுத்துருக்காங்களோ அதுதான் மார்க்கெட் கேபிட்டல். அது மொத்த சொத்து மதிப்பு கிடையாது. அந்த மொத்த சொத்து மதிப்புல இருந்து பப்ளிக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்களோ அதான் மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இது கொஞ்சம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் மாறியா தான் இருக்கும், போக போக தெளிவா புரிஞ்சு சரிங்களா. நீங்க ஒரு இன்வெஸ்டர் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சில விஷயங்களை ஸ்கிப் பண்ணாம பாக்குறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். சோ இப்போ நான் உங்களுக்கு கரண்ட் பிரைஸ்னா என்ன, ஹை அண்ட் லோ வேல்யூ அப்படின்னு சொன்னா என்னன்றத சொல்லிடுறேன். சரி, நீங்க இப்போ ஒரு இன்வெஸ்டரா ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஸ்டாக்கை எப்படி சூஸ் பண்ணுவீங்க, செக்டார் ஓரியன்டா சூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஃபியூச்சர் இருக்கான்னு பாப்பீங்க சரிங்களா. சோ இப்படி அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஒரு ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ணுவீங்க. சோ அப்படின்னா அதுக்கு ஒரு ரேட் வந்து நிற்கும். இப்போ 100 ரூபாய். இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல எடுத்த மாதிரி தான் டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கலாம். சோ இப்போ அதோட ஷேர் வேல்யூ வந்துட்டு 100 ரூபாய். இதுதான் வந்து ஷேரோட கரண்ட் பிரைஸ் சரிங்களா. இது எப்பவுமே டெய்லி மாறும் சரிங்களா. இது ஆல்வேஸ் சேஞ்சிங்ல தான் இருக்கும். சரி, இது ஏன் சேஞ்ச் ஆகுது எனக்கு யோசிச்சிருக்கீங்களா? நீங்க இப்போ ஒரு ஷேர் மார்க்கெட் எடுத்துட்டீங்கன்னா இப்படி ஒரு கிராஃப் மேல போயிட்டு கீழே வந்துகிட்டு சைட்ல போய்கிட்டு மேல கீழே போயிட்டு தெரியுமா. இந்த கிராஃப் மேல வருது அப்படின்னா இந்த இடத்துல யாரோ ஒருத்தங்க வாங்குறாங்க அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை இந்த கிராஃப் வந்து அதல பாதாளத்துக்கு போகுது அப்படின்னா இந்த இடத்துல விற்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா ஷேர் மார்க்கெட்ல ஒரு ஷேரை வாங்க ரேட் வந்து ஏறும் சரிங்களா. விற்க ஷேர் வேல்யூ இறங்கும். இது ஏன் வாங்குவாங்க? எப்பெல்லாம் அந்த இடத்துல டிமாண்ட் அதிகமா இருக்கோ அங்கெல்லாம் வாங்குவாங்க. எப்பெல்லாம் வந்து சப்ளை அதிகமாயிடுச்சோ அங்க வந்து செல் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்னாலையும் நியூஸஸ், அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டரோட காரோட பேட்டரியில வெடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ என்ன பேட் நியூஸ் வந்து பரவும். ஸோ நம்மளோட ஆளுங்க ஐயோ அந்த கம்பெனி வேணாம், அந்த கம்பெனி ஃபியூச்சர் சொல்லிட்டு வெளில போயிடுவாங்கல்ல, அப்படியே வித்துட்டு போவாங்க. ஸோ அதனாலையும் இந்த ஷேர் இறங்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸ்ல வந்து டாடா மோட்டர்ஸ் தான் ஃபியூச்சர், அவங்க வந்து ரொம்ப ஃபியூச்சர்ஸ்க்கான கார் தயாரிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த ஷேரோட வேல்யூ வந்து ஏறும். ஓகேங்களா, இதுதான் நம்ம வந்து பை கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ்ல ஒரு நாளுமே ஷேர் வேல்யூ மாறும் தெரியுமா. அதுதான் வந்து கரண்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேர் கேஸ் இருக்கு, அது பேர் சைட்வேஸ் மார்க்கெட்னுவாங்க. அப்போ அந்த இடத்துல வந்துட்டு ஷேர் வேல்யூ வந்து மாறாது. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்புறமா தெளிவா சொல்றேன் சரிங்களா. சோ இப்போ உங்களுக்கு கரண்ட் பிரைஸ்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ ஹை அண்ட் லோ அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ ஷேர் மார்க்கெட்ல ஒரு கம்பெனி ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கு அப்படின்னா அதை வந்து 52 வீக் ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு 52 வாரங்கள் கணக்கு. ஸோ அது 52 வீக் ஷேர்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஷேரு ஜனவரி மாசம் லிஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஜனவரி மாசம் லிஸ்ட் ஆகும்போது அதோட விலை 100 ரூபாவா இருக்கு. நெக்ஸ்ட் மார்ச் மாசம் வருதுன்னு வச்சுக்கோங்க. மார்ச் மாசத்துல அந்த ஷேரோட விலை 150 ரூபாவா இருக்கு. ஆனா டிசம்பர் மாசம் போறப்போ அந்த ஷேரோட வேல்யூ ஒரு வேலை சேல் இல்லாம, இப்போ கரன்சில சொல்றேன், டாடா மோட்டார் சேல் இல்லாம 99 ரூபாய்க்கு வந்துருச்சு அப்படின்னா ஹை வேல்யூ அண்ட் லோ வேல்யூ வந்து ஷேர் மார்க்கெட் கனெக்ட் பண்ணும். இப்போ இதுல ஹை வேல்யூன்னு பாத்தீங்க அப்படின்னா 150 ரூபாய், லோ வேல்யூ அப்படின்னா 99 ரூபாய். நெக்ஸ்ட் டைம் நீங்க ஷேர் மார்க்கெட் ஒரு வார்த்தை கேள்விப்படுறீங்க, அதாவது 52 வீக் ஹை அண்ட் 52 வீக் லோ அப்படின்னா ஒரு வருஷத்துல அந்த ஷேர் எவ்வளவு மேக்ஸிமம் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, அதே வருஷத்துல அது எவ்வளவு லோவா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்ற குறிக்கிறது தான் இந்த ஹை அண்ட் லோ அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ சொல்லி தர போறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அனலைஸ் பண்றப்போ. ஏன்னா இதை வச்சுதான் நீங்க ஒரு ஷேரு கரண்ட் வேல்யூவோட அதிகமா போகுதா கம்மியா போகுதான்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் டெக்னிக்கலா சொல்லி தரேன், கொஞ்சம் கவனமா கேளுங்க, கொஞ்சம் சிம்பிளாவே சொல்றேன் சரிங்களா. இதை வந்து ஷார்ட்டா P/E ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. Pனா என்ன அப்படின்னா கரண்ட் ஷேர் பிரைஸ். ஓகேங்களா. ஸோ ஏர்னிங் பார்த்தீங்க அப்படின்னா இபிஎஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இபிஎஸ்னா ஏர்னிங் பர் ஷேர் சரிங்களா. ஸோ இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் சரிங்களா. சி இப்போ ஒரு ஷேர் வந்து ரிலீஸ் ஆகுது. இப்போ டாடா மோட்டார்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஓவர் வேல்யூடா அண்டர் வேல்யூடான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் யூஸ் ஆகும். இந்த வார்த்தை நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ கவனமா கேளுங்க சரிங்களா. ஸோ ஒரு ஸ்டாக்கை நம்ம எப்படி ஓவர் வேல்யூன்னு சொல்லுவோம் இல்ல அண்டர் வேல்யூன்னு சொல்லுவோம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன், பக்காவா உங்களுக்கு புரிஞ்சிடும் சரிங்களா. இப்போ ஒரு ஆப்பிள் வியாபாரி ஆப்பிள் விற்கிறாருன்னு நினைச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ அவரு ஜனவரியில இருந்து மார்ச் மாசம் வரைக்கும் விற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த டைமுக்குள்ள ஆப்பிள் நிறைய வளையுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது ஆப்பிள் நிறைய ப்ரொடக்ஷன் நிறைய இருக்கு. ஸோ எப்பப்பெல்லாம் ப்ரொடக்ஷன் நிறைய இருக்கோ அப்போ அந்த இடத்துல ஷேர் மார்க்கெட்ல சப்ளை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எப்பெல்லாம் வந்துட்டு சப்ளை அதிகமா இருக்கோ அப்போ அந்த இடத்துல டிமாண்ட் வந்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம் மோரலெஸ் கேஸ்ல. ஸோ இப்போ ஒரு இடத்துல சப்ளையும் அதிகமா இருந்து டிமாண்டும் அதிகமா இருக்குன்னா
அந்த இடத்துல ஆப்பிளோட விலை கம்மியா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் சீசன் டைம்ன்றதுனால ப்ரொடக்ஷன் நிறைய இருக்கு. ப்ரொடக்ஷன் நிறைய இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து வாங்கி சாப்பிட வந்து ஆசைப்படுறாங்க. அந்த ஆப்பிளோட விலை வந்து 100 ரூபாய் இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய மாஸ் ப்ரொடக்ஷன் இருக்கிறதுனால கம்மி விலையில் நிறைய ஆப்பிள் வித்து அவங்க நிறைய வந்து சம்பாரிச்சிடலாம். ஸோ இப்போ அதுவே செப்டம்பர்ல இருந்து டிசம்பர் மாசம் வச்சுக்கலாம். இந்த டைம்ல ஆப்பிளே விளையிறது கஷ்டம், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் விவசாயம் பண்ணி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த இடத்துல 100 ரூபாய்க்கு வித்த ஆப்பிள் 500 ரூபாய்க்கு விற்குமா? இது காரணம் என்ன? இந்த இடத்துல சப்ளை கம்மியா இருக்கு, ஆனா டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா நான் ஆப்பிள் சாப்பிட்டே ஆகணும்னு ஆசைப்படுறவங்க இப்போ வந்து சாப்பிடுவாங்க. ஸோ எப்போ வந்து சப்ளையும் அதிகமா இருக்கு, அதுக்கேற்ற டிமாண்ட் கம்மியா இருக்கு, இல்ல டிமாண்ட் சப்ளை அதிகமா இருக்குன்ற பட்சத்துல இந்த ஷேரை நம்ம வந்துட்டு அண்டர் வேல்யூட் அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை சப்ளை கம்மியா இருந்து டிமாண்ட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஷேரை ஓவர் வேல்யூட் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப முக்கியமான கேஸு. ஏன்னா இன்வெஸ்டரா இருக்க நீங்க எந்த அளவுக்கு ஸ்டாக் கம்மியா கிடைக்குதோ அப்போ நீங்க வந்து வாங்கி வச்சுக்கணும். எப்போ அதிகமா வருதோ அப்போ நீங்க வந்து சேல் பண்ணணும். இதுதான் ஓவர் வேல்யூட் அண்ட் அண்டர் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து ஷேருக்குள்ள வந்துடலாம். இப்போ டாடா மோட்டார்ஸோட விலை வந்துட்டு 100 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஷேர் அப்படின்னா ஒரு ஷேருக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸோட ஒரு ஷேர் 100 ரூபாய்னா அதோட இபிஎஸ், அதாவது அந்த ஷேர் எவ்வளவு சம்பாதிக்குது? ஒரு 5 ரூபாய் சம்பாதிக்குன்னு வச்சுக்கோங்க. அதை தான் நம்ம ஏர்னிங் பர் ஷேர்னுவோம். இந்த ஏர்னிங் பர் ஷேர் பேலன்ஸ் ஷீட் சொல்லி தரமோ நான் சொல்லி தரேன். ஓகேங்களா? அந்த பார்ட் 2 பார்ட் 3 சொல்லி தருவேன். இப்போ ஜஸ்ட் இப்படி ஒன்று இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை இங்க போட போறோம். அதாவது இப்போ டாடா மோட்டார்ஸ் 100 ரூபாய் ஷேர் 5 ரூபாய் சம்பாதிக்குது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 20 அப்படின்னு வரும். ஸோ இந்தியன் மார்க்கெட்ல 20க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்துட்டு அண்டர் வேல்யூட். அதாவது இது நாளைக்கு பூமாரத்துக்கான வேல்யூ அதிகமா இருக்கு, இதோட வேல்யூவேஷன் அதிகம், ஆனா இப்போ அதோட மதிப்பு தெரியாம கம்மியா ஓடிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுவே ஒரு ஷேரு 25, 30, 35 போதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த ஷேர் வந்து ஓவர் வேல்யூட், அது எப்போ வேணா வெடிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓவர் வேல்யூட்னா அதோட டிமாண்டை விட அதிகமா வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ வந்து இன்கன்சிஸ்டன்ஸா ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி ஆனதுனால தான் இப்போ இந்தியன் ஷேர் மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ எப்பவுமே ஒரு ஷேரு டக்குன்னு மேலே ரேஸ் ஆனு வச்சுக்கோங்களேன், பொத்துன்னு கீழே விழும், மோர் ஆர் லெஸ். சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட் தான் பலூன் பஸ்ன்னு சொல்லுவோம், இல்லை இந்த பாயிண்ட் தான் வந்து மெகா கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்து ஒரு ஷேரை வாங்க போறீங்க அப்படின்னா அது ஓவர் வேல்யூடா இல்ல அண்டர் வேல்யூடான்றத தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிளா ஒரு கீ பாயிண்ட் சொல்றேன். நீங்க ஒரு ஷேரை பாக்குறீங்க, அந்த அனலைசிஸ்ல வந்து பி ரேஷியோ 20 இல்ல 20க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அது அண்டர் வேல்யூட், அது வாங்க தகுந்த ஸ்டாக்கு, நீங்க எதிர்பார்க்குற ஒரு ஸ்டாக் இதுதான். ஆனா இதுவே 20க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா ஓவர் வேல்யூட், அதாவது தன் மதிப்பை விட அதிகமா வந்து போயிட்டு இருக்கு. அதே மாதிரி சொல்றேன், இது ஒரு சப்ஜெக்டிவான ஒரு நம்பர் தான், பட் இந்தியாவில் இது மோஸ்ட் காமனா ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டைம் யாராவது பி ரேஷியோ அப்படி சொன்னாங்க அப்படின்னா இதுதான் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. பி பை இ ரேஷியோல 2 ரேஷியோ இருக்கு. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா ட்ரெய்லிங் பி பை இ, இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபார்வர்ட் பி பை இ. ட்ரெய்லிங் பி பை இனா வருஷத்தோட ஏர்னிங் பெர் ஷேர் ரேஷியோ சொல்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷீட்ல வந்துட்டு ட்ரெய்லிங் பி பை இ ரேஷியோ 20 அப்படின்னா அது ஒரு வருஷம் முடிஞ்சு அதோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, அதாவது பாஸ்ட் டேட்டாவை வச்சு கொடுக்கப்பட்ட ஒரு பி டேர்ம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெய்லிங் பிஎஃப்னு போட்டிருக்காங்க. இப்போ வருஷம் வந்து 2024 வச்சுக்கோங்க. ஸோ 2024 ஜனவரியில இருந்து டிசம்பர் வரைக்கும் அந்த ஷேர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கிறத வச்சு கால்குலேட் பண்ண பி தான் இது. ஃபார்வர்ட் பி அப்படின்னா அடுத்த வருஷம் 2025க்கு அப்புறம் இந்த ஸ்டாக் வந்து இப்படியும் பெர்ஃபார்ம் பண்ணலான்ற ஒரு யூகத்துல கொடுக்குற பி பை இ ரேஷியோ தான் ஃபார்வர்ட் பி பை இ ரேஷியோ அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நாளைக்கே உங்களுக்கு வந்துட்டு ட்ரெய்லிங் பி பை இ ரேஷியோ, ஃபார்வர்ட் பி பை ரேஷியோன்னு என்ன தெரியணும்? ட்ரெய்லிங் பி பை இனா நடந்து முடிஞ்சதை வச்சு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பி பை ரேஷியோ, ஃபார்வர்ட் பி பை ரேஷியோ அப்படின்னா நடக்க போறதை வச்சு ஒரு யூகத்துல கொடுக்குற பி பை ரேஷியோ. இதெல்லாம் ரொம்ப கவனமா கேளுங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமா டெக்னிக்கல் டேர்ம்ஸ். நீங்க பிகினர் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஷீட் பாக்குறீங்க, அதோட பேலன்ஸ் ஷீட் பாக்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ இப்போ நம்ம புக் வேல்யூ அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ இதுக்கு கவனமா கேளுங்க. புக் வேல்யூன்றது டோட்டல் ஈக்விடிட்டி வேல்யூ. நீங்க நிறைய வாட்டி இந்த வார்த்தை கேட்டிருக்கலாம், ஈக்விடிட்டின்னு சொல்லிட்டு. ஈக்விடிட்டினா ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம ஒரு ஷேர், அதாவது இப்போ டாடா மோட்டார்ஸ் எடுத்துப்போம். டாடா மோட்டார்ஸோட டோட்டல் அசட்ல இருந்து லயபிலிட்டிஸை வந்து நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அது கிடைக்கிறது தான் ஈக்விடிட்டி வேல்யூ. இதை நம்ம புக் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, இந்த இடத்துல நம்ம இப்படி நினைச்சுக்குவோம். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு புக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ உங்களுக்கு கேள்வி வரலாம், அசட்னா என்ன, லைபிலிட்டினா என்ன? நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம்.
அசட்னா ஒண்ணும் கிடையாது. இது கம்பெனிக்கு கடன் இல்லாத சொத்து. அதாவது அவங்க வச்சிருக்க கம்பெனியா இருக்கலாம், இல்ல இன்வென்டரி, அதாவது அவங்க வச்சிருக்க மிஷின்ஸ் அது மாதிரி ஏதாவது இருக்கலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம அவங்க வச்சிருக்க லேண்டு. ஸோ இது எல்லாமே இவங்களோட சொத்து. சரிங்களா? இது ஒரு ₹100 அப்படின்னு சும்மா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ லயபிலிட்டின்றது அவங்க வச்சிருக்க டெப்த், அதாவது கடன், மத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு, இது எல்லாமே லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல டாடா மோட்டார்ஸோட டோட்டல் சொத்து மதிப்பு ₹1000 நினைச்சுக்கலாம். அவங்க திருப்பி தர வேண்டிய ஒரு காசு ஒரு ₹500 வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ டோட்டல் ஈக்விட்டின்னு ₹500. ஸோ இந்த டோட்டல் ஈக்விட்டியை தான் நம்ம புக் வேல்யூ அப்படின்னு சொல்றோம். நான் மறுபடியும் சொல்ற ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். இது எக்ஸாக்ட் நம்பர்ஸ் கிடையாது. சரிங்களா? ஸோ இதை தான் வச்சு நம்ம புக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நீங்க போயிட்டு ஷீட் பாத்தீங்க அப்படின்னா புக் வேல்யூ எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ₹20, ₹30 கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நம்பருக்கும் இடிக்குது தெரியுமா? அதுக்கு ரீசன் என்ன பாத்தீங்க அப்படின்னா நம்ம புக் வேல்யூ கணக்கு பண்ணிருக்கோமே தவிர, டோட்டல் புக் வேல்யூ கணக்கு பண்ணிருக்கோமே தவிர நம்ம புக் வேல்யூ பெர் ஷேர் வந்து கண்டுபிடிக்கல. புக் வேல்யூ பெர் ஷேரை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ரொம்ப சிம்பிள் தான். டோட்டல் ஈக்விட்டி, அதாவது இப்போ நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் தெரியுமா, டோட்டல் ஈக்விட்டி மொத்தம் ₹500 அப்படின்னு சொல்லிட்டு, அதோட டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்துறேன். இப்போ டாடா மோட்டார்ஸோட முழு சொத்து மதிப்பு ₹1000. அந்த ₹1000 அவங்க வந்துட்டு 10 கூறா பிரிக்கிறாங்க. அந்த 10 கூறுல இருந்து நம்மளுக்கு 100 ஷேர் வந்து கிடைக்குது. அதை 50 ஷேரை அவங்களே வச்சுக்கிறாங்க. இதுதான் நம்ம வந்து ட்ரெஷரி ஷேர் இல்ல ப்ரொமோட்டர் ஹோல்டிங் சொல்றோம். ஸோ அடுத்த 50 ஷேர் தான் நம்ம பப்ளிக் ஷேர் இல்லைன்னா வந்துட்டு அவுட்ஸ்டாண்டிங் ஷேர் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ இந்த ₹500 இந்த அவுட்ஸ்டாண்டிங் ஷேரை நம்ம, அதாவது டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேரை வந்து பிரிச்சோம் அப்படின்னா ₹50. இப்போ பிரிச்சோம் அப்படின்னா 0 கேன்சல், இது 25. ஸோ புக் வேல்யூ ₹25. இது எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஷேர் தன்னோட சுற்றுப்புறத்தை வச்சு எவ்வளவு ஏறி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டாடா மோட்டார்ஸோட ஷேர் வந்து ₹100 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா எல்லா ஷேருக்குமே ஒரிஜினல் வேல்யூ அப்படின்னு இருக்கும். நான் வச்சுக்கோங்க ட்ரூ வேல்யூன்னு சொல்லுவாங்க. இது இன்னொரு இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல இது வந்து நினைச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து நம்ம கிட்ட வரதுக்கான பிரைஸ். எப்பவுமே ஒரு சில லாபம் வச்சுதான் விற்பாங்கல்ல. ஸோ அதனால நம்ம கிட்ட வரப்போ ஒரு லாபம் வச்சு வித்துருக்காங்க. இப்போ நமக்கு தேவை என்னன்னா, ஸோ இதோட ஒரிஜினல் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த ஒரிஜினல் வேல்யூ தான் இந்த ₹25. ஸோ இப்போ ஒரு ஷேரு ₹75 மேல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் புக் வேல்யூ வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் போன டாபிக் டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம் சொல்றேன். இந்த புக் வேல்யூ வச்சு கூட ஓவர் வேல்யூடா அண்டர் வேல்யூடான்னு கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? 3 மடங்கு அதிகமா ஓடிட்டு இருக்கு. ஸோ இதை வச்சு இதோட பி ரேஷியோ கம்பேர் பண்ணி ஓகே இது ஓவர் வேல்யூடா அண்டர் வேல்யூன்னு கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். நீங்க ரொம்ப அப்சல்யூட் பிகினர் அப்படின்னா, உங்களால ஷீட்லாம் மொத்தம் பார்க்க முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதை வச்சு நீங்க பர்சனலா ஹோம் ஒர்க் பண்ணி சில விஷயங்கள் கண்டுபிடிங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து புக் வேல்யூன்னு சொன்னாங்க அப்படின்னா இவ்வளவு விஷயங்கள் அதுல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ROCE அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதுவும் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. சொல்லும் போது தாங்க டேர்ம்ஸ்லாம் பயங்கரமா டமால் டிமால் இருக்கும். தெரிஞ்சிருச்சுன்னா ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? ஸோ குழப்பிக்காம பாருங்க. இப்போ ROCயோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. இதோட தமிழாக்கம் என்னன்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, டாடா மோட்டார்ஸ்ன்ற ஒரு கம்பெனி. அவங்க வந்து ப்ராஃபிட்லாம் பண்றாங்கல்ல. ஸோ இப்போ அந்த ப்ராஃபிட் பண்றதுக்கு அவங்க என்ன தேவை? மிஷின்ஸ் தேவை, நெக்ஸ்ட் லேபர் தேவை, நெக்ஸ்ட் கரண்ட் தேவை, அப்புறம் வந்து ஒருவேளை அவங்க இடத்துக்கு லீஸ் வச்சிருந்தாங்க அப்படின்னா ஒரு லேண்டு தேவை. ஓகேங்களா? ஸோ அவங்க லாபத்துல எவ்வளோ பர்சன்டேஜ் இதுல வந்து யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அவங்க வந்துட்டு ₹2000 சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அந்த ₹2000 எவ்வளவு இதுக்கு செலவு பண்ணி ப்ரொடக்ஷனை வந்து கொடுக்குறாங்க அப்படின்றது தான் அர்த்தம். சரி, இது ஏன் இவ்வளவு இம்பார்ட்டண்டா பேசப்படுது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம ஒரு கம்பெனி நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவோம், அங்க இருக்க லேபர் நல்லா வேலை செய்யணும்னு ஆசைப்படுவோம். ஸோ இப்போ நம்ம வந்திருக்க லாபத்தை லேபர் கரெக்டா பிரிச்சு கொடுத்தாதான் அவன் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும், சந்தோஷமா வேலை செய்வான். இதனாலதான் மார்க்கெட்ல அந்த கம்பெனியோட க்ரோத் வந்து ஏறும். ஸோ அதே மாதிரிதான் இப்போ வர வருவாயில அவங்க எவ்வளவு மிஷினுக்கு, லேபருக்கு, கரண்ட்டுக்கு, லேண்டு கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால மார்க்கெட்ல அதோட ஒர்த் ஏறும். ஃபார் எக்ஸாம்பிள் ₹100 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா நாளைக்கு அந்த ₹200 அப்படின்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன். இப்போ நான் உங்களுக்கு ஃபார்முலாவோட சொல்லி தரேன். ஃபார்முலா என்ன அப்படின்னா EBIT by கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஓகேங்களா? ஸோ EBITனா ஒன்றும் கிடையாது, ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ்.
இது நான் வச்சுக்கோங்க. அதாவது இப்போ ஒரு கம்பெனி 2000 ரூபாய் சம்பாதிக்குது அப்படின்னா இதோட வேல்யூ டாக்ஸ் கட்டாம, இன்ட்ரெஸ்ட் கட்டாம, கவர்மெண்ட்டுக்கு எந்த வித பங்குகளையும் பிரிக்காம இருக்க ஃப்ரெஷ் வேல்யூ அதான் 2000 ரூபாய். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ டாடா மோட்டார்ஸ் வந்து 2000 ரூபாய் சம்பாதிக்குது அப்படின்னா அது டாக்ஸோ ஒரு 10% வந்து கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். 10% 200 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து லேபர் கூலிலாம் ஒரு 100 ரூபாய் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. சும்மா சொல்றேன் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பிரிக்கிறதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ தான் நம்ம வந்து எபிட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிள். கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா நம்மளுக்கு எப்படி ஈக்விட்டி அப்போ அசட்டையும் லயபிலிட்டிஸையும் வந்துட்டு நம்ம மைனஸ் பண்ணல. இந்த இடத்துல ரொம்ப சிம்பிள் தான். இந்த இடத்துல டோட்டல் அசட்டையும் கரண்ட் லயபிலிட்டியும் மைனஸ் பண்ணணும். குழப்பிக்காதீங்க. ஈக்விடிட்டின்றது டோட்டல், அதாவது அவங்ககிட்ட இருக்க மொத்த சொத்தையும் மொத்த கடனோட கழிக்கிறது. ஆனா இந்த இடத்துல கேபிட்டல் எம்ப்ளாய்டு வரும்போது அவங்க மொத்த சொத்தையும் அந்த டைம்ல இப்போ ஷேர் ரிலீஸ் ஆகிற டைம்ல எவ்வளவு கடன் இருக்கோ அதை வச்சு கழிக்கிறது. சரிங்களா? ஸோ சிம்பிள் நான் வச்சுக்கோங்க. நான் ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துறேன். சரிங்களா? ஸோ அப்படி வர்றது தான் இது. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை வேல்யூஸோட பார்த்துடலாம். ஸோ இபிஐடி எவ்வளவு வருது? 20,000 ரூபாய். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு தேவை கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஓகேங்களா? ஸோ கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு நம்ம வந்து இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். ஸோ 50,000த்துல 10,000 போச்சு அப்படின்னா 40,000. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா 40,000த்தை நம்ம வந்து இங்க போடுறோம். ஸோ ஓகே. ஸோ இப்போ நம்ம டிவைட் பண்ணணும் வச்சுக்கோங்களேன். 1/2ன்னு வரும். இதை நம்ம டெசிமல்ல மாற்றணும் அப்படின்னா 0.50 வரும். நம்ம இதே வந்து 100% கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா, இல்லை 100 மேலே அனுப்பணும் அப்படின்னா 50% அப்படின்னு வரும். சரிங்களா? நான் வந்து கணக்கை உங்களுக்கு புரியறதுக்காக நான் கொஞ்சம் சிம்பிளா இதை வந்து வச்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து 50% அப்படின்னு வந்து நிக்குது. ஸோ இப்போ ஆர்ஓசியோட வேல்யூ 50% உங்க ஷீட்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இவங்களுக்கு இப்போ வந்துட்டு 1 லட்சம் ரூபாய் கிடைக்குது அப்படின்னா அதோட 50%மான 50,000 ரூபாவை இவங்களோட இன்வென்ட்ரி, அதாவது ப்ரொடக்ஷன் அனுப்புறதுக்கான பொருட்களை செலவு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார் வந்துட்டு அவங்க கம்பெனில 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா 50,000 ரூபாவை மிஷின்ஸுக்கும் லேபருக்கும் லேண்டுக்கும் கரண்ட்டுக்கும் செலவு பண்றாங்கன்னு அர்த்தம். ஸோ இதனால அவங்க பாதிக்கும் பாதி செலவு பண்றதுனால ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகுது. ஸோ இது ஜென்ரலா சொல்ல போனோம் அப்படின்னா ஆர்ஓசி வேல்யூவை இப்படி பார்க்காம மற்ற கம்பெனியோட செக் பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ன்றது ஒரு கார் தயாரிக்கிற கம்பெனி. ஸோ நிசானு அந்த மாதிரியான ஒரு கார் கம்பெனி கம்பேர் பண்றப்போ அவங்க எவ்வளவு செலவு பண்றாங்க, அதுல இருந்து டாடா மோட்டார்ஸ் எவ்வளவு அதிகமா செலவு பண்றாங்க அப்படின்றத நீ பாத்துக்கலாம். ஸோ ஆர்ஓசி வேல்யூ வந்து சப்ஜெக்டிவ் தான். ஏன்னா லேபர்ஸ் அதிகமாக இன்வால்வ் ஆனாலோ மிஷினரிஸ் அதிகமாக இன்வால்வ் ஆனாலோ பயங்கரமா வந்து ஆர்ஓசி வேல்யூ அதிகமாகும், இல்லை அப்படின்னா கம்மியாகும். ஸோ தயவு செஞ்சு கம்பேர் ஆப்பிள்ஸ் வித் ஆப்பிள்ஸ், ஆரஞ்சு வித் ஆரஞ்சு. ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார் ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி, நீங்க ஆட்டோமொபைல் கம்பெனியோட செக் பண்ணி பார்க்கணும். அதுவும் கார் தயாரிக்கிறனா கார் தயாரிக்கிற கம்பெனி தான் நீங்க செக் பண்ணி பார்க்கணும். அதை விட்டு டாடா மோட்டார்ஸோட ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா கம்மியா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஆர்ஓசி அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கம்பெனி தன்னோட லாபத்துல இருந்து எவ்வளவு ரூபாவை திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்றாங்க, அதாவது மிஷின்ஸ்லோ லேண்ட்லயோ கரண்ட்லயோ செலவு பண்றாங்களோ அதுதான் ஆர்ஓசி வேல்யூன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ ஆர்ஓஇயோட மெயின் பர்பஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு கம்பெனி லாபம் அடைஞ்சது, அதாவது ப்ராஃபிட் அடைஞ்சது அப்படின்னா எவ்வளவு பர்சன்டேஜ் நம்ம மாதிரி ஒரு ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான். எப்படி ஆர்ஓசி வந்துட்டு அதை உருவாக்க செலவு பண்றதுக்கான காசை செலவு பண்றாங்களோ அந்த மாதிரி ஆர்ஓஇன்றது நம்ம ஷேர் ஹோல்டர், நம்ம பங்கு கொடுத்தோம்ல நம்மளுக்கு எவ்வளவு திருப்பி தர போறாங்க அப்படின்ற ஒரு பர்சன்டேஜ் தான் கொடுக்கறது தான் ஆர்ஓஇ. ஸோ ஆர்ஓஇயோட ஃபார்முலா என்ன பாத்தீங்க அப்படின்னா நெட் இன்கம் டிவைடட் பை டோட்டல் ஷேர் ஈக்விட்டி. சரிங்களா? நான் வந்து ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நெட் இன்கம் அப்படின்றது டாக்ஸ் எல்லாம் போகி கவர்மெண்ட் தேவையானதெல்லாம் கொடுத்துட்டு, அதாவது அவங்க மிஷினரிஸ்க்குலாம் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கும்ல, அதை தான் நம்ம நெட் இன்கம் சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல நெட் இன்கம் வந்து 1000 ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆனா இதுல மொத்தத்தையும் அவங்க வந்து எடுத்துக்க முடியாது. ஏன்னா நம்ம ஷேர் வேல்யூ, அதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் தெரியுமா, அந்த பணம் தனியா வந்து வட்டி போட்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஷேரோட வேல்யூ 100 ரூபாய், நம்ம டாடா மோட்டார் ஷேரா ஸ்டார்டிங்ல 100 ரூபாய் கன்சிடர் பண்றோம். ஸோ 100 ரூபான்ற பட்சத்துல அது நாளடைவுல வந்துட்டு வட்டி போட்டு 200 ரூபா மாறுது, அதாவது நல்ல பிசினஸ் பண்ணி 200 மாறுது அப்படின்னா ஸோ இதோட இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் வந்து 100. ஓகேங்களா? ஸோ இது தனியா வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை தான் நம்ம வந்து ஷேர் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல ஷேர் ஹோல்டரோட ஈக்விட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5000 வச்சுக்கோங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நெட் இன்கம் வந்துட்டு கம்பெனி தன்னோட அசட்ல இருந்து எவ்வளோ உருவாக்குச்சோ அது,
ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டின்றது நம்ம பணத்துல இருந்து அது எவ்வளவு வட்டி போடுச்சு அப்படின்றது. சரிங்களா? பார்க்கும்போது பெருசா தெரியுது பாத்தீங்களா? அதனாலதான் பேங்க்ஸ்ல லோன் வாங்காம நம்மள மாதிரி ஆளுங்கிட்ட வந்து ஷேர்ஸை வாங்குறாங்க கம்பெனிஸ். ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருக்கும், போக போக தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இப்படி வரன்ற பட்சத்துல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 1/5 வரும். 1/5னா 0.20%. அதை நம்ம 100ஆல பெருக்கணும் அப்படின்னா 20%. ஸோ இப்போ இந்த 20% தான் இப்போ ஒரு ஷேர்ல இருந்து ஒரு ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்றது. சரிங்களா? நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா எல்லா டாபிக்ஸுமே வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். ஆனா எல்லாம் ஒண்ணு தான் சொல்லுது தெரியுமா? சோ அதுதான் இது. சோ கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க ROE அப்படின்னு கேள்விப்பட்டீங்க அப்படின்னா ஒரு ஷேர்ல இருந்து நம்ம வாங்கக்கூடிய ஷேர்ல இருந்து நம்ம ஷேர் ஹோல்டரா இருக்க நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்றது தான். அதே மாதிரி தயவு செஞ்சு எல்லாம் பர்சன்டேஜ்ல கணக்கு பண்ணுங்க. ஏன்னா பர்சன்டேஜ்ல கணக்கு பண்ணும்போது தான் இந்த மாதிரியான சரியான வேல்யூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சோ இப்போ நம்ம டிவிடெண்ட்னா என்ன, டிவிடெண்ட் ஈல்டுனா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சோ நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க டிவிடெண்ட் இருக்க ஷேரா வாங்கு, அதுதான் நம்மளுக்கு வந்து வட்டி அதிகமா கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்போ இந்த இடத்துல நம்ம டிவிடெண்ட்னா என்ன அப்படின்ற ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ டாடா மோட்டார்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷத்துல அவங்க வந்து 2000 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு கோலோட மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்ததை விட ஒரு 2500 ரூபாவோ இல்ல 3000 ரூபாவோ அவங்க வந்து அதிகமா சம்பாதிச்சிட்டாங்க அப்படின்னா நம்மள மாதிரி ஷேர் ஹோல்டருக்கு அவங்க ஒரு ட்ரீட் தரணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க லாபத்துல இருந்து அவங்க கிட்ட எவ்வளவு ஷேர் ஹோல்டர் இருக்காங்களோ அந்த டிவைட் பண்ணி அவங்க அந்த காசு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 3000 கிடைச்சிச்சு அப்படின்னா 1000 ரூபாய் அந்த ஸ்டாக் அவங்க தேவையான விட அதிகமா சம்பாதிச்சிட்டாங்க. சோ அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிவைட் பண்ணி மக்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ்ல அப்படி டிவைட் பண்ணி நம்மளுக்கு ஒரு 5 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது அவங்க லாபம் அடைஞ்சிட்டாங்க. ஸோ அந்த லாபத்துல இருந்து எல்லா ஷேர் ஹோல்டருக்கும் சரி பங்கா கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ சூஸ் பண்றாங்க. அந்த வேல்யூ தான் 5 ரூபாய். சரிங்களா? சோ அப்படி ஒரு வேல்யூ நம்மளுக்கு தராங்கல்ல, ஒரு காசு நம்மளுக்கு தராங்கல்ல, அதை தான் நம்ம வந்து டிவிடெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா? சோ இப்போ இந்த டிவிடெண்ட்டை பர்சன்டேஜ்ல எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். நீங்க என்ன வேல்யூ கொடுத்தாலும் சரி அதை வந்து மேல போட்டுக்கோங்க. இப்போ டிவிடெண்ட் எவ்வளவு கொடுத்தாலும் மேல போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கரண்ட் பிரைஸ் ஆஃப் த ஷேர், இப்போ நம்ம 100 ரூபாய் எடுத்துக்கிறோம்ல, சோ இப்போ 100 ரூபாவை கீழே போடுங்க. சோ இப்போ நம்ம பர்சன்டேஜ் கணக்கு பண்றதுனால இன்டூ 100% போடுவோங்க. எப்பெல்லாம் இந்த இடத்துல இப்படி ஒன்று வருதோ அந்த இடத்துல நம்ம வந்து பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ண போறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கன்வெர்ட் பண்றப்போ இந்த 100 வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ 5 ரூபாய். ஸோ 5% தான் நம்மளுக்கு வந்து டிவிடெண்டா கொடுக்குறாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், டிவிடெண்டா காசா பார்க்காதீங்க, பர்சன்டேஜா பாருங்க. ஏன்னா இதுலதான் நிறைய பேர் வந்து ஏமாறுவாங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ டிவிடெண்ட் வந்து 100% வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் வச்சுப்பாங்க, ஓ 100% கொடுக்குறாங்களா அப்போ செம்ம ஸ்டாக்ல அப்படின்னு. இப்போ அவங்க கொடுக்க போற டிவிடெண்ட் ஒரே ஒரு ரூபா அப்படின்னா இப்போ 100% எவ்வளோ? 2 ரூபாய். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஸோ டிவிடெண்ட்டை எந்த அளவுக்கு நீங்க கேர்ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்னா நீங்க நியூமரிக்கல் வேல்யூல பார்க்க கூடாது, பர்சன்டேஜ் வேல்யூல தான் பார்க்கணும். இப்போ 1 ரூபாய் 100% போட்டாங்க அப்படின்னா 2 ரூபாய், அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும், பட் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்படிதான் வந்து டிவிடெண்ட் அப்படி சொல்லப்படுற ஒரு விஷயம் இயங்குது. அதை பர்சன்டேஜா போட்டோம் அப்படின்னா அதான் டோட்டல் டிவிடெண்ட் ஈல்டு. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு ஷீட்ல டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு ரூபான்னு கேட்கக்கூடாது, எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்குறாங்கன்னு கேட்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க எவ்வளவு ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ் வேல்யூ. சரிங்களா? இந்த ஃபேஸ் வேல்யூவும் இந்த டிவிடெண்டும் கொஞ்சம் காமனா இருக்கிறதுனால நான் ஃபார்முலா போடல, நான் சிம்பிளா சொல்லிடுறேன். இப்போ நீங்க ஒரு ஷீட்ல ஃபேஸ் வேல்யூ 10 அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஷேரை பிரிக்கல அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ் வேல்யூக்குன்னு ஒரு நியூமரிக்கல் ஆர்டர் இருக்கு. அதாவது ஃபேஸ் வேல்யூ எப்பவுமே 1ல இருந்து 10க்குள்ள தான் குறிப்பிடுவாங்க. இப்போ டாடா மோட்டார்ஸோட ஷேரு 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இதோட ஃபேஸ் வேல்யூ 10, அதாவது இந்த ஷேரோட விலையை அவங்க பிரிக்கல. சரிங்களா? இதை இன்னும் டெக்னிக்கலா சொல்ல போனோம் அப்படின்னா இந்த ஷேரை அவங்க ஸ்பிளிட் பண்ணல. சரிங்களா? ஸோ நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க 1:2 கொடுக்குறாங்க, 1:3 கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு ஷேரை 2 பிரிக்கிறாங்க, ஒரு ஷேரை 3 பிரிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கிறதுனால இந்த ஷேரை அவங்க பிரிக்கல. இப்போ நாளைக்கே வந்துட்டு அவங்க ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்றாங்க, நாங்க வந்து ஃபேஸ் வேல்யூவை 5 அப்படின்னு சொல்றாங்க வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஷேரை 2 பிரிச்சிருக்காங்க. அதுதான் 1:2ன்னு சொல்லுவோம். ஸோ டாடா மோட்டாரை 2 பிரிச்சிருக்காங்க. ஸோ ஷேரோட பிரைஸோட வேல்யூ வந்துட்டு 50 ரூபாய். சரிங்களா? இப்போ இதுவே அந்த ஃபேஸோட வேல்யூ வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இப்போ இந்த ஷேரோட வேல்யூ வந்துட்டு 20 ரூபாய் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க.
அதான் இதுக்கப்புறம் ஃபேஸ் வேல்யூ 1 போலாம், ஆனா அதுக்கப்புறம் வந்து உடைக்கக்கூடாது. சரிங்களா? இதுதான் வந்து ரூல்ஸ். 1ல இருந்து 10க்குள்ள இருக்கலாம். ஸோ இந்த ஸ்பிளிட் மர்ஜ் டிமர்ஜரை பத்தி நான் அப்புறமா ஒரு டீட்டெயிலாக வீடியோ பண்றேன். ஏன்னா ரொம்ப லென்த்தியா போகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபேஸ் வேல்யூ அப்படின்றது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு ஃபேஸ் வேல்யூ வந்து 2, 3, 4 அப்படி பிரிச்சாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு டிவைட் பண்ணிருக்காங்க அப்படின்ற அர்த்தம். நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஒரு சார்ட்டோட ஒரு ஃபண்டமெண்டல் ஷீட்ஸ் பாத்தீங்க அப்படின்னாலே இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவோட எனக்கு தெரிஞ்ச எல்லாமே ஏன் புரிதலுக்கு நோவா சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அது உங்களுக்கு எப்படி கன்வே ஆகும் அப்படின்னு தெரியல. என்னால முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு டவுட்டா இருக்கு, இல்ல ப்ரோ இந்த இடத்துல நீங்க இந்த விஷயத்தை கரெக்ட் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட் செக்ஷன்ல டைம் ஸ்டாம்ப் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா அது பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நானும் ஒரு பிகினர் தான் சொன்னேன், என்னையும் கரெக்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது நான் உங்களுக்கு இவ்வளவு சொல்லி கொடுத்துருக்கேன், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா அது மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். இல்ல ப்ரோ நான் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது. லைக் பட்டன் பக்கத்துல தேங்க்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 40 ரூபாயில இருந்து எவ்வளவு ரூபாய் வேணா டொனேட் பண்ணலாம். ஸோ நீங்க அது கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த சேனல் ஒரு உருப்புற சேனலா இருக்கும், ஒரு வெல்த் கிரியேஷன் சேனலா இருக்கும். ஸோ நீங்க ஒரு வெல்த் கிரியேட் பண்ண அப்படின்னு ஆசைப்படுறீங்க, உருப்புன்னு ஆசைப்படுறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட் உருப்புன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஷேர் பண்ணிக்கோங்க. இதை விட லென்த்தா போயிருந்தா சாரி. ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க பணத்தை, இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றப்போ கொஞ்சம் நீங்க யோசிச்சு தான் நீங்க வந்து பணம் போடணும். ஸோ இந்த டைம் கண்டிப்பா ஒர்த்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பார்ட் 2 ஓட நெக்ஸ்ட் வீடியோ. பை.